குரோஷி இருக்காங்களே, அவங்களை பற்றியான தகவல்களை பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய விஷயம். இவன் யாரு? இந்த ஆள் எங்கிருந்து வந்தார்? யாரு? குன்வர் விஜய் ஷா, மத்திய பிரதேசத்தினுடைய அமைச்சர் குன்வர் விஜய் ஷா. அதுதான் அவங்களை கவனிக்கணும். இந்திய ராணுவத்தினுடைய சிக்னல்ஸ் இருக்கு இல்லையா, சிக்னல்ஸினுடைய பிரிவு, அதாவது தகவல் தொடர்பு பிரிவினுடைய படைப்பிரிவினுடைய அதிகாரி தான், கர்னல் தான் சோஃபியா குரேஷி. அந்த சோஃபியா குரேஷியினுடைய குடும்பம் அவங்க குஜராத். சோஃபியா குரேஷியினுடைய குடும்பம் குஜராத் ஒண்ணு. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய கணவரும் மிலிட்ரி, அவங்களுடைய போர் ஃபாதர், தாத்தா, அவங்க பாட்டு, அவங்க குடும்பம் எல்லாம் மிலிட்ரியில ஒர்க் பண்றாங்க. மிலிட்ரியில ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆனவங்க. இராணுவத்திற்காகவே தன்னுடைய முழு குடும்பமும் இவ்வளவு நாள் பணியாற்றி குரோஷி இந்த அளவுக்கு சிறந்த பெயரோட சிறப்பாக பணியாற்றி இருக்கிறாங்க. அத இவங்களுடைய பார்வை பாருங்க. இதுல இருந்துதான் நல்ல இது என்னன்னு கேட்டா, கேட்கிறவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும், சிந்திக்கணுன்றதுக்காக சொல்ல வர, வேற ஒண்ணும் இல்ல. முக்கியமாக அந்த அம்மையார் இந்திய நாட்டின் வீராங்கனையா தான் பார்க்கணும். பாகிஸ்தானை எதிர்த்து இன்றைக்கு நடைபெற்ற மாபெரும் போர்ல செஞ்சா, வெற்றி பெற்று வந்தா, இந்த மத்திய பிரதேசத்தினுடைய மந்தி ஒருத்தன் அந்த ஆள் என்ன சொல்றாரு, பகல்காமில் நமது பெண்களின் குங்குமத்தை அடித்தவர்களை அவர்களின் சகோதரியை வைத்தே மோடி ஒழித்து விட்டார். அப்படின்னா குரோஷி எவ்வளவு வேதனைப்படுறாங்க என்ன தெரியுமா? இஸ்லாமியர் என்பதால் அவர் இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு சகோதரி ஆயிடுறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு இஸ்லாமியர்னா அந்த பயங்கரவாதிகளுக்கெல்லாம் சகோதரிகள் ஆயிடுறாரா? அப்போ குன்வர் விஜய் ஷா இருக்காங்கல்ல அந்த அமைச்சர், அந்த குன்வர் விஜய் ஷாவினுடைய மதத்தை சேர்ந்தவர்கள் குண்டு வச்சா, குன்வர் விஜய் ஷா அவர்களுக்கு குண்டு வைத்தவர்களின் சகோதரர்னு சொல்லலாமா நம்ம? இது எவ்வளவு தவறான ஒரு வார்த்தை. பயங்கரவாதிகளினுடைய சகோதரியாக, தீவிரவாதிகளின் சகோதரியாக இவங்களை போய் காட்டி மோடி அப்படியே அவங்க சகோதரியை வச்சு அழிச்சிட்டாருன்னு சொல்வது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு வார்த்தை. அதுக்காக தான் சொன்னோம், உடனேதான் மாநில உயர் நீதிமன்றம் தானாகவே முன் சோமோட்டோவாக ஒரு வழக்கையே பதிவு பண்ணாங்க இந்த நபர் மேல.